அதே வீட்ல இருக்காங்க. அவங்க அம்மா, அப்பாவுக்கு அவ்ளோ கோவம் வருது. "ஏய் உனக்கு எவ்ளோ திமிரு இருந்தா நீ அவன் கூட போய் வாழ்ந்திருப்ப. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. அவன் வேணான்னு தாண்டி இங்க கூட்டிட்டு வந்திருக்க. அவன் குழந்தைய உன் வயித்துல வச்சிருக்கான்னு சொல்ற. அறிவு கெட்டவளே!" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வருது. வானதி அப்படியே திட்டிட்டே இருக்காங்க. "நீ அவனுக்கு ஃபோன் போடு. நீ ஃபோன இப்ப போடு" அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஃபோன் பண்றாங்க. அட்டெண்ட் பண்ணி பேசுறாரு பாண்டி. "ஏய் பொறுக்கியாடா நீ? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? என் பொண்ணு கூட சேர்ந்து வாழ்ந்திருக்க. ஏன்டா கல்யாணம் பண்ணணும். கல்யாணத்துக்கு முன்னாடி என் பொண்ணு எதுக்குடா மாசமா இருக்கா? எல்லாத்துக்குமே காரணமே நீதானடா. சரியான பொறுக்கிடா நீ" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவங்க அம்மா திட்டுறாங்க. அத கேட்டோனே வானதி அப்படியே கத்துறாங்க. "அம்மா நீ ஏம்மா அவன திட்டுற? ஏய் வாய மூடுடி. ஆமா உனக்கு என்ன என் பொண்ண கல்யாணம் பண்ணி தரமாட்டோம்னு சொல்லிட்டு நீ இந்த மாதிரி பண்ணியா?" அப்படின்னு அவங்க அம்மா கேட்கறாங்க. அத கேட்டோனே அப்படியே பாண்டிக்கு ஷாக் ஆகுது. எதுவுமே பேசவே இல்ல. அப்படியே அமைதியா இருக்காரு. "என்னது வானதி மாசமா இருக்காளா?" அப்படின்னு சொல்லிட்டு. "இங்க பாருடா நீ வா. இந்த ஊருக்கு வா. உனக்கு என்ன பண்றேன்னு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா அவங்க அம்மா, அப்பா, அண்ணன் எல்லாருமே சேர்ந்து கத்துறாங்க. "இங்க பாரு இதோட அந்த குடும்பத்தை விடக்கூடாது. நீ அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கொடு. என்னவோ என் தம்பிலாம் ரொம்ப 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 நல்லவன்னு சொன்னா அவனுக்கு ஃபோன் பண்ணி கொடு" அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வானதி ஃபோன் பண்றாங்க. நான் ஃபோன் பண்ணும்போது அவங்க அண்ணன் எடுத்து பேசுறாரு. "என்ன உன் தம்பி நல்லவன்னு சொன்னேன். இப்போ உன் தம்பி என்ன பண்ணி வச்சிருக்கான்?" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அவங்க அம்மா திட்டுறாங்க. "என் தம்பி என்ன பண்ணான்?" அப்படின்னு சேரன் கேட்குறாரு. "உன் தம்பி என் பொண்ணை மாசமாக்கியிருக்கான் தெரியுமா? என் பொண்ணு இப்போ வயித்துல குழந்தைய வச்சுட்டு இருக்கா. இப்போ நாங்க என்ன பண்ணுவோம்? எதுக்காக உன் தம்பி இவ்ளோ கெட்டவனா இருக்கான்?" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா திட்டுறாங்க. "இங்க பாருங்க என் தம்பி அப்படியா பண்ணான்?" அப்படின்னு சேரன் கேட்குறாரு. "ஆமா உன் தம்பி அப்படிதான் பண்ணியிருக்கான். நீங்களாம் நல்ல குடும்பமே கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா ஃபோனை வைக்கிறாங்க. அதை கேட்டோடனே அப்படியே சேரனுக்கு கோவமா வருது. அங்க வந்து அப்படியே போறாரு. என்னண்ணா நடந்தது? இவ்ளோ டென்ஷனா இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் கேட்குறாரு. பல்லவனும் கேட்குறாரு. "இல்லடா இந்த பையன் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கான்டா. அந்த பொண்ணு வானதி இருக்குல்ல, அந்த பொண்ணு மாசமா இருக்குடா" அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டோனே அப்படியே ஷாக் ஆகுறாங்க சோழன், பல்லவா எல்லாருமே. "ஐயோ என்னென்ன?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்க வந்து பாண்டியை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு பயங்கரமா திட்டுறாரு. "டேய் உன்னை அப்படியாடா வளர்த்தேன்? ஒரு அண்ணனா உன்னை எவ்வளோ பாசமா வளர்த்தேன். கடைசியில் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாரு. அப்போ கூட பாண்டி எதுவுமே பேசவே இல்லை. "இங்க பாருடா நீங்க என்கிட்ட பேசவே பேசாத. ஊருக்கு போன உடனே முதல்ல உன்னை வானதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுதான் என்னோட வேலை" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அங்க வந்து அப்படியே போறாரு. நிலா எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. பாண்டி ஒரு மாதிரி டென்ஷனாவே போறாரு. போயிட்டு வானதிக்கு ஃபோன் பண்றாரு. வானதி அட்டன் பண்ணி பேசுறாங்க. "ஏய் என்னடி அங்க நடக்குது? என்னதான் நடக்குது? நீ மாசமா இருக்கன்னு சொல்லிட்டு உங்க அம்மா ஃபோன் பண்ணி என்ன திட்டுறாங்க. அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லையே. எதுக்காக இப்படி பொய் சொல்றாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கேட்குறாரு. அப்படியே வானதி சிரிக்கிறாங்க. "ஆமா நான் மாசமா தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "ஏய் என்னடி பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா திட்டுறாரு. "இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக நான் இப்படி பண்ணேன். என் அண்ணனோட ஃப்ரெண்டு ஒருத்தவன் பிரகாஷ் இருக்கான். அவனுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அவன் தாலி கட்டும்போது தாலியை பிடுங்கி போட்டு நான் மாசமா இருக்கேன்னு சொன்னேன் தெரியுமா? இல்லைன்னா எனக்கு கல்யாணம் ஆயிட்டு இருக்கும்" அப்படின்னு வானதி சொல்றாங்க. "ஐயோ" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி அப்படி ஷாக் ஆகுறாரு. "சரி சரி நான் வீட்டுக்கு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாரு.